ஆமா, அவங்க பேரு எந்த ஊர்? நீங்க கவுந்தபடி தானுங்களா? உங்க பேருங்கம்மா? செல்வமணி. எத்தனை வருஷமா கவுந்தபடியில் இருக்கீங்கம்மா? கொஞ்சம் சத்தமாங்கம்மா. 7 வருஷமா இருக்கிறேன். 7 வருஷமா கவுந்தபடி இருக்கீங்க. ஓகேம்மா. ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணும். ஏன்னா நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன தோணுதுங்க? என்னென்ன திட்டங்கள் தோணுது உங்களுக்கு? எங்களுக்கு 1200 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த அம்மா இருக்கையில 1500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 1000 ரூபா கொடுத்ததுக்கு மேலே மறுபடியும் 200 ரூபா சேர்த்திருக்கிறாங்க. உதவி பணம். நாங்கள் ஏதோ பிள்ளைய பையன் இல்லை, எந்த வசதி இல்லை, இருந்தால் இன்னொரு 300 ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இல்லாதனால எங்களுக்கு 1200 ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க. நாங்கள் போய் கேட்டாலே எதுவுமே இப்போது சட்டம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மணியார் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு ஏதோ எடுத்து செய்யணும், பண்ண வேணும், எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு பட்டா கேட்டால் கூட எடுத்து செய்ய தர மாட்டேங்கிறாங்க. யாரை போய் கேட்கறது? நாங்களும் போய் நடந்து சலிச்சு போய் விட்டுட்டேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்க பேரு? பேர் வந்து அப்பாஸுங்க. ஊர்? கவுந்தபடி. எத்தனை வருஷமா கவுந்தபடியில் இருக்கீங்க ப்ரோ? இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்குங்க. பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா? ஸோ ஜெயலலிதா அம்மா அப்படின்னு நம்ம பேச போட்டாலே காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசிட்டே போனோம். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்கள அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அம்மா அப்படின்னோடனே என்ன தோணுது உங்களுக்கு? அம்மாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அடுத்தது ஜெயலலிதா அம்மா தான். உலகத்துக்கே ஜெயலலிதா அம்மா தான். அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே. அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மா பண்ண சில திட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் திட்டங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியும்? என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்காங்க? திட்டங்க நம்மளுக்கு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்துக்குமே மிக்சி கிரைண்டரு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாதம் அமௌண்ட் பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து சைக்கிளு, லேப்டாப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ இதில் சொன்னீங்களே, இதில் பர்சனலாக நான் வந்து இது இப்போ பண்ணனால தான் என்ன இப்போ இவ்வளோ நல்லது எனக்கு வாழ்க்கை நடந்திருக்கு அப்படின்ற திட்டங்கள்லாம் என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த திட்டங்கள்லாம் என்ன? யூஸ்ஃபுல்லாக லேப்டாப் கொடுத்தாங்க. அடுத்து காலேஜ் போகிறதுக்கு லேப்டாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா உதவித்தொகை இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. சைக்கிளு, ஊனமுற்றோருக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க. அம்மா உணவும் கொடுத்துருக்காங்க. நிறைய நல்ல திட்டம் செஞ்சுருக்காங்க. ஓகே. ஹாய். சூப்பர். ஸோ உங்கள் ஸ்கூலில் எல்லாருமே ஸ்கூல் தானே படிக்கிறீங்க? என்னென்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட். சரி, ஓகே. உங்கள் ஸ்கூல்லலாம் என்னென்ன தராங்க? இப்போ ஃப்ரீயாக தருவாங்க, இலவசமாக படிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தருவாங்களே, என்னென்ன தராங்க உங்களுக்கு? பேக், கலர் பென்சில், அப்புறம் புக்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ. நோட்ஸ் அதிகமாக தருவாங்க. இது வந்து ஒரு ஸ்கீமில் தான் வரும். இந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? தெரியும். யாரு? அம்மா. எங்கள் அம்மா அம்மா எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அன்பிலும் ஜீவநதியே எங்கள் அம்மா அம்மா, ஆயிரம் காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா, அன்பிலும் ஜீவநதியே எங்கள் அம்மா அம்மா, ஆயிரம் காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா. சித்திரை மாத பௌர்ணமி திங்கள் போல நீ வருக வருக, செந்தமிழ்நாடு வந்தனை செய்த வாழ்த்த நீ வருக வருக. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.